Hello friends, welcome to my channel. Match number 36 RR vs Mumbai Indians. அதோட pitch report டீம் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் ஒவ்வொரு பிளேயருடைய ஸ்டாட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ட்ரீமில் நல்ல டீம் போட்டு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து நிறையவே நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ மேட்ச்சில் வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர் நடக்குது. டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 20/4/2019 4 PM. இன்றைக்கி வந்து 2 மேட்ச் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் மேட்ச்சு. பிச் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அதோட ஸ்பின்னருக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எடுக்கிற பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் ஸ்பின்னர் இருந்தாலோ இல்லை வந்து பவுலிங் செக்ஷனில் ஸ்பின்னர் இருந்தாலோ அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நல்லா நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம சென்னை கிரவுண்டு மாதிரி தான். ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 அவ்வளோதான் நம்ம அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ டோட்டல் மேட்ச் பிளேட் ஆன் திஸ் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 44. பேட்டிங் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 15 டைம்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் பேட்டிங் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. பவுலிங் சூஸ் பண்ணுறவங்க தான் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் டீம் போட்டுங்க. லைனப் வந்ததுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 157. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 160 இதுக்குள்ளே தான் வந்து ஸ்கோர் இருக்கும். சாரி இன்றைக்கி. ஸோ மேட்சுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 197. லோயஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 92. ஸோ 2019 பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் 158 தான் ஆவரேஜ் ஸ்கோர் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இது வந்து 2019 பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே. ஸோ அதே மாதிரி இந்த பை சைடை பார்க்குறப்ப நமக்கு நல்லாவே தெரியும். பேட்டிங் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 61.4% வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 36.4% தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் தான் நாளைக்கு பிச் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ப்ராப்ளம் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் பக்கத்தில் அவங்க இதற்கு எடுத்த ஸ்கோர்ஸை நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதை ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுட்டு நாளைக்கு நீங்கள் டீம் போடுங்க. இல்லை மைண்டில் வச்சுக்கோங்க. லைனப் வந்ததுக்கப்புறம் அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் டீம் போடுங்க. குவிண்டன் டிகாக்கு நல்லா டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கும் நல்ல சாய்ஸ் தான். ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 13, 11, 47, 28, 30 இப்படி தான் அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு 30+ அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சூரியகுமார் யாதவ் ஒன் டவுன் இறங்குவார். கிரண் பொலாட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹிட்டர். நம்ம கெயில் மாதிரி எப்போ எப்படி அடிப்பார்னு தெரியவே தெரியாது. ஸோ இறங்கினார் அடிச்சு நல்லா அடிச்சு வருவார். இல்லை சம்டைம்ஸ் அவர் 10 ரன்க்குள்ள அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ அவரோட இப்போ ப்ரீவியஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 46, 83, 6, 0, 0. ஹார்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட டவுன் வந்து ஒரு 4th ரவுண்ட் இல்லை 5th ரவுண்ட் இல்லை சப்போஸ் ஒரு 18th ஓவர் 17th ஓவர் இந்த மாதிரி டைமில் தான் இறங்குவார். அவர் வந்து அந்த ஸ்ட்ரோக்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டார். இறங்கி 6-4 தான் அடிக்கிறது ட்ரை பண்ணுவார். ஸோ அதே மாதிரி விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பார் அவர். ஸோ அவரும் ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஆல்ரவுண்டரில் 14, 19, 28, 37, 32 ரன்ஸ் வந்து இது வரைக்கும் அடிச்சிருக்காரு. 0 விக்கெட் 2 விக்கெட் 0 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. பென் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 12, 81, 3, 2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட் 1 விக்கெட் இது மாதிரி எடுத்திருக்காரு அவர். ஸோ அவரும் நல்ல ஒரு சாய்ஸ் தான் ட்ரீம் லெவனுக்கு. அடுத்து குணால் பாண்டியா இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெக் பிரேக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஸ்பின்னுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் குணால் பாண்டியா ஒரு நல்ல சாய்ஸு. ஜெயந்த் யாதவ், ஜாஸ்பிரிட் பும்ரா, லசித் மலிங்கா 3 விக்கெட் 7 விக்கெட் அவங்க நடந்த மேட்ச்சில் 1 விக்கெட் 4 விக்கெட் 1 விக்கெட் இந்த மாதிரி எடுத்திருக்காரு அவர். ராகுல் சஹார் கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி ராகுல் சஹார் வந்து அவ்வளோக்கே யாரும் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் கண்டிப்பாக ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுறனால அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் எதிர்பார்க்குறோம். ஸோ 2 விக்கெட் 0 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட் 3 விக்கெட் இது மாதிரி எடுத்திருக்காரு அவர். அடுத்து வந்து ஆர்ஆரோட ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஜோஸ் பட்லர், ராகுல் திரிபாதி பார்த்தீங்கன்னா 34, 6, 10, 1, 50 இது மாதிரி எடுத்திருக்காரு அவர். அடுத்து சஞ்சு சாம்சன் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்குது. ஸோ 30+ வந்து அடிக்கிறார் அவர். அஜின்கியா ரஹானே, அடுத்து ஆஸ்டன் டர்னர் 25, 5, 14, 37, 12. பென் ஸ்டோக்கு, ஸ்டூவர்ட் பென்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட் 0 விக்கெட் 20 ரன் 30 ரன் 30 ரன். ஸோ நல்ல ஒரு சாய்ஸ் ஆல்ரவுண்டரில் வரும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கார். 1 விக்கெட் 1 விக்கெட் 3 விக்கெட் 3 விக்கெட்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 1 விக்கெட் இல்லைனா ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்து ஸ்ரேயஸ் கோபால், தவால் குல்கர்னி, ஜெயதேவ் உனட்கர் 1 விக்கெட் கான்ஸ்டன்ட்டாக 1 விக்கெட் தான் எடுத்துருக்காரு எல்லா மேட்ச்லையுமே. ஸோ அவரை ப்ரிஃபர் பண்ணுறது ஃபாஸ்ட் பாலிங்கில் அவரை ப்ரிஃபர் பண்ணுறத விட ஜோஃப்ரா ஆர்ச்சர் ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் நீங்கள் போட்டுக்கிறது நல்லது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து கீ பிளேயர்ஸ் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அஜின்கியா ரஹானே, ஸ்ரேயாஸ் கோபால், பென் ஸ்டோக்ஸ் அண்டு தவால் குல்கர்னி. இதில் பென் ஸ்டோக்ஸ் வந்து விளையாடுவாரான்றது டவுட்ஃபுல் தான். ஸோ லைனப் வந்ததுக்கப்புறம் நம்ம டீம் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா, குணால் பாண்டியா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், கிரண் பொலாட், ஜாஸ்பிரிட் பும்ரா, லசித் மலிங்கா. ஸோ இவங்க வந்து இப்போ கீ பிளேயர்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸு. நெக்ஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, ஜோஸ் பட்லர்,
ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், அஜின்கியா ரஹானே, பென் ஸ்டோக்ஸ். சப்போஸ் பென் ஸ்டோக்ஸ் விளாண்டா. ஸோ இன்ஜூர்டு அன்னவேல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யார் யார் சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து இஷாந்த் சர்மா இன்ஜூர்டு விளாட மாட்டார்னு சொல்லிட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல் டு ப்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் லைனப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டீம் போட்டுக்கோங்க. டீமில் வந்து கண்டிப்பாக முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பின்னருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும், முக்கியமாக லெக் பிரேக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரவுண்டரில் குர்னால் பாண்டியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் சஹார் இவங்களாம் முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீம் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரீம் லெவலில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் கரெக்டாக ஒரு 7:45 தான் டீம் தர முடியுதுனால நான் கண்டிப்பாக டீம் கொடுத்துருவேன், டீம் தராமல் போக மாட்டேன். நீங்கள் டீம் போட்டு டீம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீம் நான் ஒன்ஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டீம் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன் நான். ஸோ அது எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ டெலிகிராம் சேனல் நான் சீக்கிரமாக ஆரம்பிச்சிடறேன் நான். ஸோ அதில் ஆரம்பித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டீம்ஸ் நான் அதுலேயும் தரத்துக்கு நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அதில் கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவே டக்குன்னு அப்டேட்ஸ் கிடச்சிரும் நம்ம. ஸோ அதனால் நான் அதுலேயும் தர பார்க்குறேன் நான். ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் எதனா தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.